தமிழ்நாட்டிற்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை 90% உயர்த்தி வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களுக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டின்படி 50% தடுப்பூசிகள் மத்திய அரசு கொள்முதல் செய்து வழங்கி வருகிறது. மீதமுள்ள 50%த்தில் 25% மாநிலங்கள் நேரடியாக கொள்முதல் செய்யவும் 25% தனியார் மருத்துவமனைகள் கொள்முதல் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 75% தடுப்பூசிகள் மாநில அரசுக்கும் 25% தடுப்பூசிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் தனியார் மருத்துவமனைகள் பெறும் 25% தடுப்பூசிகள் இன்னும் பயன்படுத்தப்படாமல் அவற்றின் கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு மூலம் தமிழகத்திற்கு குறைவான எண்ணிக்கையிலேயே தடுப்பூசிகள் வழங்கப்படுவதன் காரணமாக தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டுக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தற்போது மாநிலங்களுக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கான உள் ஒதுக்கீட்டை 75%லிருந்து 90% உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக சைலேந்திர பாபு அல்லது கரண் சின்ஹா ஆகியோரில் ஒருவர் தேர்வாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி தமிழக டிஜிபியாக பதவியேற்ற திரிபாதி வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் புதிய டிஜிபியை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. யுபிஎஸ்சி குழு மற்றும் மத்திய உள்துறை செயலருடன் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தின் தலைமை செயலாளர் வே. இறையன்பு, உள்துறை செயலாளர் பிரபாகர் மற்றும் தற்போதைய டிஜிபி திரிபாதி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். அடுத்த டிஜிபியை தேர்வு செய்வதற்கான பட்டியலில் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளான சைலேந்திர பாபு, கரண் சின்ஹா, சஞ்சய் அரோரா, கந்தசாமி உள்ளிட்ட 8 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதிலிருந்து 3 இறுதி செய்யப்பட்டு அதில் ஒருவரே புதிய டிஜிபியாக தேர்வு செய்யப்படுவார். இந்நிலையில் சைலேந்திர பாபு மற்றும் கரண் சின்ஹா ஆகிய இருவரில் ஒருவரே புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று முதல் கூடுதல் தளர்வுகள் அமலுக்கு வந்த நிலையில் சென்னை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் குறைந்து வரும் நிலையில் புதிய தளர்வுகள் இன்று முதல் அமலுக்கு வந்தன. அதன்படி சென்னையில் இன்று காலை வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டன. எனினும் மழையின் காரணமாக குறைந்த அளவிலான பக்தர்களை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக இருந்தது. ஒரு 2 மாதம் கழித்து ஒரு வெளியே வந்து ஒரு தரிசனம் பண்ண பிறகு மனசு கொஞ்சம் ஃபீலிங்காக ரிலாக்ஸ் ஆகுது. அதுவும் காலையில் மழை பெய்யுது, ஒரு குளிர்ந்த நிலவாக இருக்குது. இதே மாதிரியே நான் மக்களுக்கும் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். அம்பாள் அருள்புரிவார். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும். என்ன ஒன்று, இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு அர்ச்சனை அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லது தான். மேலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபயிற்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் காலை முதலே மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர். ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பொது போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 23 மாவட்டங்களிலும் பொது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளதால் சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் செல்லும் எஸ்இடிசி, தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் கிருமி நாசினிகள் கொண்டு சுத்தம் செய்யப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையுடன் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஜவுளி கடைகள், நகை கடைகள் உள்ளிட்ட பெரிய கடைகளும் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை டி நகரில் உள்ள ஜவுளி மற்றும் நகை கடைகள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் திறக்கப்பட்ட நிலையில் மக்கள் கடைகளுக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதேபோல் சென்னை உள்ள பெரிய பெரிய ஷாப்பிங் மால்களும் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் தனியார் நிறுவனங்கள் 100% பணியாட்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் தலைநகர் சென்னை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வருகிறது. தமிழ்நாட்டில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பிற்பகலுக்குள் தீர்ந்துவிடும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களுக்கான தடுப்பூசி முகாமின் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தமிழகத்திற்கு இதுவரை 1.45 கோடி டோஸ் தடுப்பூசிகள் வந்துள்ளது என்றும் இதுவரை 1.41 கோடி டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது 2,07,345 டோஸ் தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாகவும் பிற்பகலுக்கு மேல் தமிழகத்தில் முழுவதுமாக தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் கூறினார். மேலும் தமிழர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தயாராக உள்ளனர். ஆனால் தடுப்பூசி தான் இல்லை என குறிப்பிட்ட அவர் அனைவரும் குரல் கொடுத்து தமிழகத்திற்கு தடுப்பூசியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கிராமங்களிலேயும் தடுப்பூசி இல்லை என்கின்ற பெயர் பலகைகள் அங்கங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருந்தது.
தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் தயாராக இருக்கிறார்கள். கிராமப்புறங்களிலே இருப்பவர்கள் மட்டுமல்ல, மலைவாழ் கிராமங்களிலே இருக்கிற படிக்காத அந்த பழங்குடியினரும் கூட தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தடுப்பூசி தான் இல்லை என்கின்ற ஒரு நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நமக்கு வந்தது என்பது 1,44,39,940. இதுவரை நாம் செலுத்தி இருப்பது என்பது 1,41,50,249. இப்போது நம் கையிருப்பில் இருப்பது என்பது 2,07,345. இந்த 2,07,000 தடுப்பூசிகள் இந்நேரம் பாதி முடிந்திருக்கும். நிச்சயமாக இன்று 12 மணிக்கு மேல் தமிழகம் முழுவதிலும் எங்கேயும் தடுப்பூசி இல்லை என்கின்ற அந்த தட்டுப்பாடு குரல் தான் ஓங்க தொடங்கும். இந்த நிலையில் தான் நம்முடைய செயலாளர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே நிறைய முறை தொலைபேசியில், கடிதங்களின் வாயிலாக, நேரடியாக இப்படி பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நம்முடைய இளைஞரணியின் செயலாளரும் எல்லோருமே குரல் கொடுக்கலாம், நம்முடைய தமிழகத்திற்கு தடுப்பூசியை விரைந்து பெற்றுத்தந்து தமிழக மக்களை காப்பதற்கு. சென்னையில் தடுப்பூசி இல்லாத காரணத்தால் இன்று தடுப்பூசி மையங்கள் செயல்படாது என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் தொற்று பாதிப்பினை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மாநகராட்சி எடுத்து வருகிறது. குறிப்பாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை முழு வீச்சில் செயல்படுத்தி வருகிறது. இதற்கென 45 கொரோனா தடுப்பூசி மையங்கள் மற்றும் 19 நகர்ப்புற சமூக சுகாதார மையங்களை அமைத்து மாநகராட்சி தடுப்பூசி செலுத்தும் பணியை துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் தடுப்பூசி இருப்பு தொடர்பான விவரங்களை பதிவிடவும், தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் முன்பதிவு செய்து கொள்ளும் வகையிலும் சென்னை மாநகராட்சி தனி வலைதளத்தை பயன்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இதுவரை 25,05,796 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் கையிருப்பில் இருந்த தடுப்பூசிகள் 4 நாட்களுக்கு முன்பே தீர்ந்ததால் சென்னையில் 45 இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி மையங்கள் இன்று இயங்காது என மாநகராட்சி தனது வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் தடுப்பூசி மீதம் வைத்திருக்கும் ஆரம்ப சுகாதார மையங்கள் தொடர்ந்து இயங்கும் எனவும், சென்னை உயர்நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கென தனியே ஏற்படுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி முகாமும் இன்று நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வகை 2இல் உள்ள 23 மாவட்டங்களிலும் பேருந்துகள் ஓடத் தொடங்கின. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமாக பரவிய நிலையில் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தொற்றின் தாக்கத்திற்கு ஏற்ப படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் கடந்த வாரம் முதல் பேருந்துகள் இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் வகை 2இல் உள்ள 23 மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களுக்கு இடையேயும் போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை, விழுப்புரம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தனியார் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படாத நிலையில் அரசு பேருந்துகள் மட்டுமே சேவையை துவக்கியுள்ளன. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 45 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பேருந்துகள் ஓடத் துவங்கின. மாவட்டத்தில் உள்ள 6 பணிமனைகளில் இந்த 60% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு பேருந்து பணிமனையில் இருந்து இன்று அதிகாலை முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பேருந்துகளில் ஏறும் முன் பயணிகளுக்கு கிருமி நாசினி வழங்கப்பட்டு கைகளை சுத்தம் செய்ய அறிவுறுத்தப்படுகின்றனர். ஜூலை 31ஆம் தேதிக்கு பிறகு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே கடந்த வாரம் +2 மாணவர்களுக்கான மதிப்பெண் கணக்கீடு முறையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி ஜூலை 31ஆம் தேதி பிறகு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என உறுதியளித்தார். +2 மாணவர்களுக்கான மதிப்பெண் அறிவிக்கப்படாமல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது என தெரிவித்தார். மதிப்பெண்கள் அறிவிக்கப்படாமல் மாணவர் சேர்க்கை நடத்தினால் கல்லூரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை என்பது ஜூலை 31ஆம் தேதிக்கு பிறகுதான் நடத்தப்பட வேண்டும். தமிழக திட்டத்தின்படி படித்த +2 மாணவர்களாக இருந்தாலும் சிபிஎஸ்இ மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மதிப்பெண்கள் எல்லாம் ஜூலை 31க்குள் இறுதி செய்யப்பட்டுவிடும். ஆகவே அதற்கு பிறகுதான் தனியார் கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறும். இந்த தனியார் கல்லூரிகள்லாம் சில பேர் இப்போயே அட்மிஷன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது.
சிபிஎஸ்சி மார்க், இந்த மதிப்பெண் இவைகளெல்லாம் வந்த பிறகுதான் அவர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் எந்த கல்லூரியாக இருந்தாலும் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 31 சிபிஎஸ்சி உச்சநீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். அதை அறிவித்ததற்கு பிறகு கல்லூரிகளிலே சேர்க்கை துவக்கப்படும் என்பதை தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த பதைப்பதைக்க செய்யும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வெளி மாவட்டங்களில் இருந்து வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் கட்டப்பட்டுள்ள ரவுண்டானா பாலம் வழியாக இன்று கார் ஒன்று சென்றபோது திடீரென தீப்பற்றியது. வாகனத்தை ஓட்டி வந்தவர் அதிலிருந்து வெளியே வருவதற்குள்ளாகவே தீ மளமளவென பிற பகுதிகளுக்கும் பரவி கரும்புகை வெளியேறியது. இதில் வாகனத்தில் இருந்தவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். கார் எரிந்து கொண்டிருந்ததை அடுத்து அந்த பகுதி வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் கார் எப்படி தீப்பற்றியது, அதன் உரிமையாளர் யார் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து வருகின்றனர். காரின் ஓட்டுநர் பலத்த தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் ஒன்றிய அரசு திணறி வருவதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 இடங்களில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக நடைபெற்ற தடுப்பூசி முகாம்களை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலங்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் ஒன்றிய அரசு குளறுபடிகள் செய்துள்ளதாக குற்றஞ்சாட்டினார். இன்னும் ஒரு நாளைக்கு தான் சப்ளை இருக்கு, அதனால ஒரு முயற்சி எடுத்து திருப்பி எங்களுக்கு மாநில அரசாங்கம் சென்னையிலிருந்தும் அவங்களுக்கு டெல்லியிலிருந்தும் அதிகப்படுத்தி சப்ளை அதிகப்படுத்தி இதை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு நடத்துகிறதா இருக்கோம் என் தொகுதியில். அதே மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் அவங்க முயற்சியில், ஏன்னா எத்தனை சதவிகிதம் எவ்வளோ சீக்கிரம் தடுப்பூசி போடப்படுறதோ இதுதான் இருக்கிறதுலேயே பாதிப்பு. இது இல்லாமல் ஒரு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். மதுரையில் ஒரு முன்மாதிரியான திட்டம். 3வது அலை வர்றதற்கு உட்கட்டமைப்பு மாநிலம் பூரா மாண்பு முதலமைச்சர் ஆணையில் எல்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர எங்கே அதிக வாய்ப்பு இருக்குது, எங்கே அதிக பாதிப்பு வாய்ப்பு இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட், 3வது 3rd வேவ் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு சென்னை முகப்பேறு அருகே மது வாங்குவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நண்பனை கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை முகப்பேர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் தனது குடும்பத்தை பிரிந்து சாலை ஓரத்தில் தங்கி வந்தார். இந்நிலையில் குப்பை பொறுக்கும் தொழில் செய்து வந்த அவருக்கு சிவக்குமார் என்பவர் நண்பராக பழகி வந்துள்ளார். இந்நிலையில் ஆறுமுகம் மது வாங்கி தர சொல்லி சிவக்குமாரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறு மூட்டியதில் ஆறுமுகம் கட்டையால் சிவக்குமாரை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவக்குமார் அதே கட்டையால் ஆறுமுகத்தை தாக்கிய போது கட்டையில் இருந்த ஆணி ஆறுமுகத்தின் தலையில் குத்தி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆறுமுகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சிவக்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு விமானப்படை தளத்தின் மீது ட்ரோன்கள் மூலம் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்பட்ட பரபரப்பு ஓய்வதற்குள் நேற்றிரவு கலுசாக் பகுதியில் இருந்த ராணுவ நிலையின் மேலே 2 ட்ரோன்கள் அச்சுறுத்தும் வகையில் பறந்தது தெரிய வந்துள்ளது. ட்ரோன்கள் பறந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து உஷாரான பாதுகாப்பு படையினர் அவற்றை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து 2 ட்ரோன்களும் அவ்விடத்திலிருந்து பறந்து சென்றதாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் பெரிய அசம்பாவிதம் எதுவும் நிகழாமல் தற்காத்துக் கொள்ள முடிந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி வழங்க வேண்டும் என்று உறுதியேற்றிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தடுப்பூசி போடுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அதன்படி இதுவரை நாடு முழுவதும் 32,36,63,297 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து பிரதமர் மோடி தன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் தடுப்பூசி போடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு, அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி வழங்க வேண்டும் என்ற நமது இலக்கு தொடர வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் இலவச தொகுப்பில் இருந்து இன்று மாலை 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வர உள்ளன. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி வேகமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில் மத்திய அரசிடம் தடுப்பூசிகள் கோரப்பட்டன. அதன்படி மத்திய அரசிடம் இருந்து 20,42,930 டோஸ் கோவாக்சினும் 94,87,510 கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் வந்துள்ள நிலையில் இன்று மாலை மேலும் 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வர உள்ளன. தமிழகத்தில் இதுவரை 1,44,48,550 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு வழங்கிய தடுப்பூசிகளை பயன்படுத்தியது வீணடித்தது தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தடுப்பூசி பற்றாக்குறைக்கு திமுக தான் காரணம் என்றும், மத்திய அரசு வழங்கிய தடுப்பூசிகளை பயன்படுத்தியது மற்றும் வீணடித்தது என்பது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்குறேன், வெள்ளை அறிக்கை விடுங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு தடுப்பூசி வாங்கியிருக்கிறீர்கள், எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு தடுப்பூசி கொடுத்துருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல எவ்வளோ தடுப்பூசி போட்டிருக்கீங்க, எவ்வளோ தடுப்பூசி போடாமல் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தடுப்பூசியானது இந்த மாதம் மட்டுமே உங்களுக்கு தெரியும் 42 லட்சம் தடுப்பூசி நம்ம தமிழ்நாடு கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 1,27 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் தடுப்பூசி 28 லட்சத்துக்கு மேலே தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது, கொடுத்துட்டு இருக்கிறோம். இது என்ன எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க, நம்ம மாநிலத்துக்கு எந்த இது பாரபட்சமும் இல்லாமல் வந்து கொண்டு இருக்கிறது. தமிழக அரசாங்கம் முறையாக போடணும். உடல் எடை குறைந்து மெலிந்து காணப்படும் வடகொரிய அதிபரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வடகொரிய அதிபர் என்று உடனேயே நம் நினைவுக்கு வருவது கொழு கொழு கன்னங்கள் மற்றும் குண்டான உடல்வாகு கொண்ட வெள்ளை மனிதர்தான். கள்ளம் கபடமே இல்லாத அவரின் குழந்தை சிரிப்பு பார்ப்பவரை கவரும். இந்த குழந்தை முகத்துக்கு சொந்தக்காரர் அமெரிக்காவுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சற்றே உடல் மெலிந்து காணப்படுகிறார். அவர் உணவு கட்டுப்பாடுகளின் மூலம் உடல் எடையை குறைத்திருக்கக்கூடும் என பலரும் கருத்து கூறி வருகின்றனர். சமீபத்தில் வடகொரியாவில் நடந்த பொது நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற உடல் மெலிந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கொரோனா தாக்கத்தால் உயிரிழந்த 77 வழக்கறிஞர்களின் குடும்பங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினார். உச்சநீதிமன்றத்திற்கு மே 10 முதல் ஜூன் 28 வரை கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. விடுமுறை காலத்தில் மிக அவசர வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வால் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து உச்சநீதிமன்ற செயல்பாடுகள் இன்று முதல் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல் நாளான இன்று கொரோனா தாக்கத்திற்கு ஆளாகி உயிரிழந்த உயர்நீதிமன்றத்தின் 77 வழக்கறிஞர் குடும்ப உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தலைமை நீதிபதி NV ரமணா 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு விசாரணையை தொடங்கினார். புதிதாக உருவாக்கப்பட்ட அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணையின் சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. அணு ஆயுத உதவியுடன் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கும் திறன் கொண்ட அக்னி பிரைம் ஏவுகணையை DRDO அண்மையில் உருவாக்கியிருந்தது. இதனை காலணிகள், டென்னிஸ் பேட்களில் பயன்படுத்தப்படும் கார்பன் அதிகம் நிறைந்த கலப்பு வகை பொருள்களை பயன்படுத்தி அண்மையில் தயாரிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த ஏவுகணை இலகுவானதாக இருப்பதோடு அரிப்பில் இருந்து பாதுகாப்பது மற்றும் கடின திறன் கொண்டதாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த ஏவுகணையை விண்ணில் செலுத்தி சோதனை செய்யும் முயற்சியானது இன்று ஒடிசா கடற்கரை பகுதியில் நிகழ்த்தப்பட்டது. இந்த ஏவுகணையானது குறுகிய தூரம், அதாவது 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை அழிக்கும் விதமாக நடுக்கடலில் பாய்ந்து தீப்பொறியை கிளப்பி நீரில் அமிழ்ந்தது.
ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற சுறா துடுப்பு உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் இருந்து ராமநாதபுரம் சென்ற சரக்கு வாகனத்தை திருப்புல்லானி அருகே நிறுத்தி சோதனை செய்த கடற்படை போலீசார் வாகனத்தில் இருந்து 450 கிலோ சுறா துடுப்பு, 250 கிலோ ஏலக்காய் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவை கீழக்கரையை சேர்ந்த காசிம் முகமது என்பவரது குடோனுக்கு கொண்டு செல்லப்பட்டதை அறிந்த போலீசார் அங்கு சோதனை செய்ததில் 55 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். இவை அனைத்தும் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்ததை விசாரணையில் அறிந்து கொண்ட போலீசார் இது சம்பந்தமாக காசிம் முகமது உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இந்திய அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபாலின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் தலைமை சட்ட ஆலோசகர் மற்றும் இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞர் இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் ஆவார். அவர் மத்திய அரசின் வழக்கறிஞராகவும் செயல்படுவார். தற்போது நாட்டின் 15வது அட்டர்னி ஜெனரலாக கே வேணுகோபால் இருந்து வருகிறார். கடந்த 2017ஆம் ஆண்டு இந்திய அட்டர்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்ட இவரது பதவிக்காலத்தை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. 2022 ஜூன் 30 வரை அடுத்த ஒரு வருட காலத்திற்கு அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு தற்போது வயது 90 என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் அதிகம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டு இந்தியா சாதனை படைத்துள்ளது. சர்வதேச அளவில் பெரும்பாலான நாடுகளில் தடுப்பூசி செலுத்தும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணியில் அமெரிக்கா முதலிடத்தில் இருந்து வந்த நிலையில் இந்தியா தற்போது அமெரிக்காவை முந்தியுள்ளது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டு தற்போது வரை 32,33,00,000 தடுப்பூசி டோசுகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவே இந்தியாவில் தடுப்பூசி செலுத்தும் பணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாமதமாக, அதாவது கடந்த ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 32,36,00,000 டோஸ் தடுப்பூசிகள் மக்களுக்கு போட்டாகிவிட்டது. இதனால் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருந்து வந்த அமெரிக்கா பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட நீதியரசர் கே ராஜன் தலைமையிலான குழு 3வது முறையாக இன்று கூடி ஆலோசனை நடத்தவுள்ளது. நீட் தேர்வில் இருந்து நடப்பாண்டு விலக்கு பெறுவதற்கும் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்வதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி கே ராஜன் தலைமையில் நீட் தேர்வின் தாக்கம் ஆய்வு செய்ய குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இந்த குழு ஏற்கனவே 2 முறை ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் 3வது முறையாக இன்று மாலை ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்கள் நீட் தேர்வு குறித்த கருத்துக்களை மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டு 85,000 கருத்துக்கள் பெறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா சூழலை எதிர்கொள்ள தெரியாமல் உத்தரப்பிரதேச அரசு தடுமாறுவதாக கூறி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பிரச்சார பாடல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி தனித்து போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கு முன்னோட்டமாக அவர் கட்சி சார்பில் பிரச்சார பாடல் ஒன்றை தன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் உடனிருந்தது போல இனியும் இருப்போம் என கூறி அவர் பதிவிட்ட பாடலில் அகிலேஷ் ஆட்சியின் போது அமல்படுத்தப்பட்டிருந்த திட்டங்கள் விளக்கப்பட்டிருந்தன. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த வாரம் நடைபெற்ற தீவிர தூய்மை பணிகளில் 7,200 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 614 இடங்களில் கடந்த 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தீவிர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தூய்மை பணிகளில் 7,200 மெட்ரிக் டன் குப்பைகள் மற்றும் கட்டிட கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார்குடியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டியுள்ளது. இதனை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் லாரிகளில் கருப்பு கொடி கட்டி கையில் கருப்பு கொடி ஏந்தி மத்திய அரசை கண்டித்து ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே கல்குவாரி குட்டையில் குளிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்.
அரியலூர் மாவட்டம் குளுமூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் பெரம்பலூர் அருகே உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு தனது நண்பர்களுடன் சேர்ந்து கல்குவாரி குளத்தில் விளையாட சென்றுள்ளார். அப்போது பிரகாஷ் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளார். சக நண்பர்கள் காப்பாற்ற முயன்றும் பிரகாஷ் உயிரிழந்தார். உடனடியாக வந்த தீயணைப்புத் துறையினர் பிரகாஷின் உடலை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். நாகை அருகே தந்தையுடன் சேர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த சிறுவனை போலீசார் மீட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே 4 வயது மதிக்கத்தக்க சிறுவன் தந்தையுடன் சேர்ந்து பிச்சை எடுத்து வருவதாக அப்பகுதி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் சோதனை செய்த போது சிறுவனை விட்டு அவரது தந்தை தப்பி ஓடினார். பின் சிறுவனை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டது. திட்டச்சேரி அடுத்த பொறக்குடி பகுதியைச் சேர்ந்த ஷாஜகான் நூர்ஜஹான் தம்பதியின் மகன் என்பது தெரியவந்தது. மேலும் தந்தை இரவில் மது குடிக்க நாள் முழுவதும் சிறுவன் பிச்சை எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக சிறுவனுக்கு தேவையான உணவு உடைகளை வாங்கி கொடுத்து போலீசார் குழந்தைகள் நல குழுமத்தில் சிறுவனை ஒப்படைத்தனர்.